விஐடி காலேஜ் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் வேலூரில் தொடங்கப்பட்ட அந்த காலேஜ் இப்போ வந்து 4 இடத்துல இந்த காலேஜ் இருக்குது. இந்தியாவிலே என்ஐஆர்எஃப் ரேங்கில் 11th ப்ளேஸில் இருக்க இந்த காலேஜ் ஒரு டாப் மோஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளூர் காலேஜ் வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப விரும்பி இந்த காலேஜை செலக்ட் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, இருக்க பெரிய கம்பெனிங்கள்லாம் இயர்லி 1 crore மேலே சேலரி கொடுக்குற கம்பெனிலாம் நிறைய பேர் இந்த காலேஜில் செலெக்ஷன் ஆகிறாங்க. இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் மேக்ஸிமம் செலெக்ஷன் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பிலோ 1 lakh ரேங்க்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளூர்லேயும் சென்னையிலும் செலெக்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இந்த காலேஜில் செலெக்ஷன் ஆனால் 5 விதமாக அந்த காலேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் டீட்டெயில் இருக்குது. டாப் மோஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி அப்படின்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. குரூப் ஏயில் பார்த்திங்கன்னா ஒரு சில கோர்ஸ் இருக்குது. அதே குரூப் பியில் பார்த்திங்கன்னா மெயின் கோர்சஸ்லாம் இருக்குது. குரூப் பியில் வந்து ஸ்டார்டிங் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 198. நம்ம இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம குரூப் ஏயில் என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிடெக் பயோ இன்ஜினியரிங், அடுத்து பார்த்திங்கன்னா பிடெக் பயோ டெக்னாலஜி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங், அடுத்து வந்து பிடெக் சிவில் இன்ஜினியரிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பிடெக் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி. இந்த பர்டிகுலர் கோர்ஸ் மட்டும் தான் குரூப் ஏயில் இருக்குது. இந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஃபீஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி. அதோட குரூப் பியோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த கோர்ஸுக்கெல்லாம் ஃபீஸ் கொஞ்சம் கம்மி. ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து 173 வரும். செகண்ட் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 235 வரும். தேர்ட் கேட்டகரியில் 343 வரும். ஃபோர்த் கேட்டகரியில் வந்து 363 வரும். ஃபிஃப்த்து கேட்டகரியில் வந்து 398 வரும். இது வந்து காலேஜ் ஃபீஸ் மட்டும்தான். இதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் ஃபீஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னால் பார்க்கலாம். இப்போ வந்து குரூப் பியில் உள்ள கோர்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். குரூப் பியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸு, அதுக்கப்புறம் ஐடி, இசிஇ, ஏரோஸ்பேஸ், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக், இப்படி முக்கியமான கோர்ஸ்லாம் குரூப் பியில் தான் இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப ஒரு மெயினான கோர்ஸு. இதில் வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் அண்டு மெஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிளாக் செயின், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிஸ்னஸ் சிஸ்டம். இது வந்து டிசிஎஸ் கோர்ஸ் மெயினாக கோர்ஸ் இந்த கோர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரோபோட்டிக், அதுக்கப்புறம் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம். இப்போ வந்து குரூப் பிக்கு உண்டான கோர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் கோர்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 கோர்ஸ் இருக்குது இசிஇ கோர்ஸில். அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் கோர்ஸ்லேயும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 கோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸு. இப்போ குரூப் பிக்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருந்தால் 1,98,000, செகண்ட் கேட்டகரியில் இருந்தால் 3,37,000, தேர்டு கேட்டகரியில் இருந்தால் 4,08,000, ஃபோர்த்து கேட்டகரியில் இருந்தால் 448, ஃபிஃப்த்து கேட்டகரியில் இருந்தால் 498. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் பியில் மெயின் கோர்ஸுக்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த காலேஜில் வந்து செலெக்ஷனை வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக தான் எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து ஜேஇ மார்க்கும் மெயினாக வச்சுக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 31ஆம் தேதி தான் கடைசி டேட்டு. இதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஏப்ரல் மாதம்
20லேருந்து 30க்குள்ளே உங்களுக்கு எக்ஸாம் வரும். இப்போ இந்த காலேஜில் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் வெஜ்ஜாக இருந்தால் 1,17,000. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏசி ரூமாக இருந்தால் ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் சேர்த்து 2,15,000 சுமார் வரும். நம்ம இந்த காலேஜ் ஒரு பெஸ்ட்டு காலேஜ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த காலேஜில் படிக்கிற நிறைய பேர்த்துக்கு க்ரோ கணக்கில் கூட சேலரி கிடைக்கிது ப்ளேஸ்மெண்ட்டில் செலெக்ஷன் ஆனால். நம்ம தமிழ்நாட்டில் இல்லாமல், இந்தியாவில் இல்லாமல், வெளிநாட்டிலேருந்து கூட இந்த காலேஜில் படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான காலேஜ் தான் இந்த காலேஜ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம பல காலேஜோட வீடியோக்களை ஒளிபரப்பு இருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.